அன்னைக்கு சரியா 2003 வருஷத்துல கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க விருத்தாச்சலத்துக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு நபர் கையில அருவாளோட ஒரு வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்கிட்ட போனதும் உள்ள யாரா இருக்கீங்க, வெளியில வாடான்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாரு. அந்த வீட்டுல இருக்க பெரியவரோட பேர் சின்னக்கண்ணு. அவரு வெளியில வந்து என்ன வேணும்னு கேக்குறாரு. உன் பையன் எங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பையன் வரலன்னா உங்களை எல்லாரும் வெட்டிடுவேன்னு சொல்லி பகிரமா மிரட்டுறாரு. எதுக்காக இந்த நபர் நம்மள இந்த அளவுக்கு பேசுறாருன்னு புரிஞ்சுக்க முடியாத சாமி கண்ணு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. உன் பையன் என் தங்கச்சி இழுத்துட்டு போயிட்டான், ஒழுங்கா அவன் வரலன்னா உங்களை யாரையும் விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறாரு. பையன் ஊருக்கு போற சொல்லிட்டு எல்லாம் போனா என்னாச்சு ஏதோச்சுன்னு சொல்லி அந்த பையனை தேடி சாமி கண்ணு அலைகிறாரு. அப்படி சாமி கண்ணு ஒரு இடத்துல நின்று தேடிட்டு இருக்கும்போது அங்க வந்த நபர் யாரை இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அதுக்கு சாமி கண்ணு என்ன சொல்றாருன்னா, என் பையனை தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கேன், அவன் எங்க போனானே தெரியலன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த நபர் சொன்னதை கேட்டு சாமி கண்ணு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு, பயங்கரமா அலறாரு. அப்படி அந்த நபர் என்ன சொன்னார் தெரியுமா, உன் பையனை நேற்று நைட்டே நாங்க எரிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காரு. அப்படி கொஞ்சம் கூட கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு கொடூரமா கொலை செய்யப்பட்ட கண்ணகி முருகேசன் கொலைகேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல விஷயங்களை பத்தி பேச போறோம். கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க விருத்தாச்சலத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல சாமிக்கண்ணு மற்றும் சின்ன பிள்ளைக்கு பிறந்த குழந்தை பேர் தான் முருகேசன். 2003 காலகட்டத்தில என்ஜினியர் படிக்கிறதுலாம் சர்வ சாதாரணம் கிடையாது. பட் அப்பயே இன்ஜினியரிங் படிக்க விருப்பப்பட்டாரு முருகேசன். சிதம்பரம் அண்ணாமலை காலேஜ்ல படிக்க விருப்பப்பட்டாலும் இவருக்கான ஃபீஸோ 2 லட்சம் ரூபாய் வரை சொல்லியிருக்காங்க. அது எப்படி கட்டுறதுன்னு தெரியாம தாங்கிட்ட இருந்த 2 ஏக்கர் நிலத்தை வித்தும் தான் மனைவியோட தாலி செயினை வித்தும் தான் முருகேசனை படிக்க வச்சிருக்காரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரான துரைசாமியுடைய மகள் கண்ணகிக்கும் முருகேசனுக்கும் காதல் ஏற்படுது. இது 2 பேர் வீட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே மே 5, 2003 காலகட்டத்திலே 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இப்படியே வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட 2 பேருமே ஊரை விட்டு ஓடி போலான்னு முடிவு பண்றாங்க. அதனால முருகேசன் என்ன பண்றாருன்னா, கண்ணகி அவங்க ரிலேட்டிவ் வீட்டுல ஸ்டே பண்ண வைக்கிறாரு. இவரு வேற ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல தங்குறாரு. ஆனா கண்ணகியுடைய அண்ணன் மருது பாண்டியோ டைரக்டா அவங்க வீட்லயே போய் பகிரங்கமா மிரட்டுறாரு. அவங்க கொடுமையை தாங்க முடியாத முருகேசனுடைய தம்பியோ அவங்க இருக்கிற இடத்தை சொல்லிடுறாரு. இவங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முக்கிய காரணமே ஜாதி தான். முருகேசன் பட்டியலினத்தை சார்ந்தவர் என்பதனாலையும் கண்ணகி வேற ஒரு ஜாதி சார்ந்தவர்கள் என்பதாலேயும் தான் இந்த பிரச்சனை. அப்படி முருகேசன் அழைச்சிட்டு வரும்பொழுது முருகேசனை பார்க்கிற எல்லாருமே பயங்கரமா அடிக்கிறாங்க. இந்த இடத்துல முருகேசனை நிர்வாணப்படுத்தி ஊரறிய அவரை இழுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல 500 பேருக்கு மேல இருந்திருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட இவங்களை கேட்க முன் வரல. முருகேசனுடைய தாயின் தங்கச்சி தான் பயங்கரமா அழுது என் பையனை விட்டுருங்கன்னு கதறி இருக்காங்க. ஆனா அந்த ஜாதி வெறி பிடிச்ச அரக்கனுங்க கொஞ்சம் கூட மன இறக்கமே இல்லாம பயங்கரமா போட்டு அடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல முருகேசனுடைய பிரைவேட் பார்ட்டை அறுத்து எறிகிறானுங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே கண்ணகி இழுத்துட்டு வந்துடுறாங்க. கண்ணகி அந்த கூட்டத்தை பார்த்து, டே பொட்ட பசங்களா, எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சுடான்னு சொல்லி தைரியமா பேசியிருக்காங்க. இது கேட்டதும் இன்னும் கோவம் அடைஞ்சாவனுங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா, 2 பேர் வாயிலுமே மருந்து ஊத்தலான்னு பிளான் பண்ணி மருந்தையும் ஊத்த ஆரம்பிக்கிறானுங்க. முருகேசன் தன்னுடைய வாயை இறுக்கமா பிடிச்சிட்டதுனால கண்ணகியுடைய அண்ணன் மருது பாண்டி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணான் தெரியுமா, மருந்து ஊத்தும் போது முருகேசன் தன்னுடைய வாயை இறுக்கமா பிடிச்சதுனால அவருடைய வாயை கண்ணம் வரைக்கும் கிழிச்சு அதுக்கப்புறம் மருந்து ஊத்துறான். அதே மாதிரி கண்ணகியும் தான் வாயை இறுக்கமா பிடிச்சதுனால மூக்கு மற்றும் காதுகள் வழியா மருந்து ஊத்துறாங்க. இப்படி 2 பேருமே குத்துயிரும் கொலையுருமா இருக்கிற நேரத்துல 2 பேரும் உயிரோட எரிக்க பிளான் பண்றாங்க. நடந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்க லோக்கல் எஸ்ஐ தமிழ்மாறனும் இன்ஸ்பெக்டர் செல்லமுத்தும் அங்க வராங்க. ஆனா அவங்களும் அதை பெருசா கண்டுக்காம கிட்டத்தட்ட 2 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நடந்ததுதான் ஹைலைட். இப்ப கேஸ் எப்படி மாத்துறாங்கன்னா, கண்ணகி உறவினர்கள் முருகேசனை கொலை செய்ததாகவும் முருகேசன் உறவினர்கள் கண்ணகி கொலை செய்ததாகவும் கேஸையே மாத்துறாங்க. இதனால முருகேசனுடைய அப்பாவும் ஜெயில இருக்காரு. இதை விசாரணை பண்ணதுல கண்ணகி சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இது முழுக்க செய்திருக்காங்கன்னு நிரூபணமாகுது. இதை அடுத்துதான் 2018 இந்த வழக்கு முடிவுக்கு வருது. அதாவது இந்த சம்பவத்தை முழுக்க செய்த கண்ணகியுடைய அண்ணனாகிய மருது பாண்டிக்கு தூக்கு தண்டனை விதிக்குது. இது மட்டும் இல்லாம இதுக்கு உடந்தையா இருந்த எஸ்ஐ மற்றும் இன்ஸ்பெக்டர் உட்பட 13 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்குது. இந்த நீதி ரொம்ப சீக்கிரத்துல கிடைக்கலனாலும் சரியா தான் கிடைச்சிருக்கிறதாவே நம்புவோம். இதையடுத்து தண்டனைக்கு உட்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறாங்க. 2025 அதாவது இப்போ உச்சநீதிமன்றம் இந்த தண்டனை உறுதி செய்து இந்த வழக்கு முடிக்குது. கைஸ், இவ்வளவு கேவலமான கொடூரங்களை இது வரைக்கும் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஜாதி வெறி பிடிச்ச கொடூரர்கள் இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி கேஸை பத்தி பேசலாம்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.